உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவு நான் பார்க்க போகிறது மரியாதைக்குரிய நம்முடைய தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக இப்பொழுது என்னுடைய பரிந்துரையின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்கள் திடீர்னு ஒரு அறிவிப்பை நேற்றுக்கு வெளியிட்டிருக்காரு. அந்த அறிவிப்பில் அண்ணாமலை அவர்களை நேரடியாக ஒரு வார்ன் பண்ணுற மாதிரி அவருடைய வார் ரூம் வச்சு நடத்துவார். அந்த வார் ரூம் ஆட்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா, தேவையில்லாமல் கட்சியுடைய பாஜகவின் கட்சி தலைமையையோ அல்லது மூத்த நிர்வாகிகளையோ அல்லது அதிமுகவுடைய தலைமையோ அந்த நிர்வாகிகளையோ நீங்கள் கூட்டணிக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஊறு விளைவிக்கிற வகையில் எந்த கருத்துக்களையும் வெளியிடக்கூடாது. அப்படி சொன்னால், அப்படி கருத்துக்களை பகிர்ந்தால் நீங்கள் சமூக ஊடகங்கள் அப்படி பேசினா அந்த யூடியூப் சேனலில் செயல்படக்கூடியவங்களுடைய அவங்களுடைய நிர்வாகிகளாக இருந்தால் கட்சியை சார்ந்த அவங்களுடைய அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பதவிகள் பறிச்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. முதல்ல நம்ம ஒரு விஷயம் சொல்லிடுவோம். நான் அண்ணாமலை அவர்களுடைய வார் ரூமால் கிடையாது. நான் ஒரு பிஜேபி கிங் மேக்கர். ஒருவேளை என்னுடைய பதிவுகளை பார்த்து கூட ஒருவேளை ஒரு பதிவு தான் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு கூட நயினார் அண்ணா இந்த ஏதாவது போய் சொல்லியிருக்கலாம். ஆக்சுவலாக அவரை நேரில் பார்த்து கடிதம் நம்ம கொடுக்குறதுக்கு ஏற்கனவே போஸ்டரில் அவர் நிறைய விஷயங்கள் அனுப்பியிருந்தேன். கட்சியோடைய வளர்ச்சிக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருந்தேன். நேரில் கூட என்னுடைய 2 PAக்கள், ஒரு PA கூட இல்லை, 2 PAக்களை நேரடியாக அனுப்பி அவர் என்ன அது ஆக்ஷன் எடுத்திருக்காரு அப்படின்றத பற்றி கேட்டு வர சொல்லி அனுப்பினேன். அவங்க PAக்கு தெரியும் அந்த விஷயங்கள். நயினாரனுடைய பர்சனல் PAக்கு அது தெரியும். அவங்க அதை அவர்கிட்ட என்ன கன்வே பண்ணாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அவர் அந்த ஆக்ஷன் எடுத்துருக்கணும். இருந்தாலும் அண்ணாமலை அவர்களை மறுபடியும் நான் தலைவராக கொண்டு வரதுக்கு சில விஷயங்கள் முன்னெடுக்கிறேன் அப்படின்றத கேள்விப்பட்டு நயினார் அவர்களுக்கு ஒரு பதற்றம் ஏற்படுறது இயல்பு தான். அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருப்பார்னா, அப்போது இவரை தலைவர் பதவியிலேருந்து நயினார் அவர்களை மாற்றிட்டு இப்போ தான் வந்திருக்காரு, உடனே மாற்றிட்டு அண்ணாமலையை தலைவராகிட போகிறாங்க அப்படின்ற பதற்றம் அவருக்கு வந்திருக்கலாம். ஆக்சுவலாக நயினார் அவர்களுக்கு எந்த கெடுதலும் நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அவர் கொண்டு வந்ததே நான் தான். அண்ணாமலை அவர்கள் செய்த தவறுகளால் அவரை மாற்றுறதுக்கு மேலிடத்தில் சொல்லி நான் தான் பண்ணேன். ஸோ அதனால் அவர் நீங்கள் பதட்டப்பட வேண்டாம், நீங்கள் பொறுமையாக இருங்க. யாருக்கும் கெடுதல் செய்கிறேன்னு எனக்கு கிடையாது. முதல்ல நான் அண்ணாமலையுடைய வார் ரூமும் நான் கிடையாது. நான் ஒரு பிஜேபி கிங் மேக்கர். பிஜேபியோட வளர்ச்சிக்காக பல விஷயங்கள் நான் முன்னெடுப்பேன். அதனால் அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கங்க. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு விஷயமாக வரேன். பாஜக மிகப்பெரிய அளவில் நம்ம வளர்ச்சி வரணும். நம்ம கூட்டணியெல்லாம் நம்ம கொண்டு வரணும். கூட்டணியில் நமக்கு நிறைய சீட்டு கிடைக்கணும். NDA தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டை அமையணுன்றது என்னுடைய ரொம்ப நாளைய விருப்பம். நம்ம எல்லா தொண்டர்களுக்கும் அதை விருப்பம். இல்லை நயினார் கூட மாற்று கருத்து இருக்க வாய்ப்பே கிடையாது. நம்ம தலைமைக்கும் அதே எண்ணம் தான். ஆனால் சரியான கூட்டணி இங்கே வரணும்னா, இங்கே பலமான கூட்டணியை எப்படி அமைக்கிறது, எப்படி NDA தலைமை எப்படி கூட்டணி அமைக்கிறது, எப்படி நம்ம சில விஷயங்கள் முன்னெடுக்கிறது, அதிமுக இல்லாமல் நம்ம எப்படி ஜெயிக்கிறது அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் அந்த வியூகங்கள் எப்படி அமைக்கிறதுன்னு நிறைய பேருக்கு புரியல. அந்த விஷயங்கள் அதை தான் நான் மேலிடத்தில் இப்போ சொல்லிவிட்டு சில விஷயங்கள் நான் முன்னெடுத்திருக்கேன். நான் மேலிடத்தில் தகவல் கொடுக்காம எந்த விஷயம் நான் செய்கிறதில்ல. அதனால் அந்த சம்மந்தமான கடிதங்களும் அண்ணன் நயினார் அவர்களுடைய டேபிளுக்கு போயாச்சு. அவருடைய பார்வைக்கு அவர் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இருப்பார். ஒருவேளை பார்க்கலன்னா அந்த கடிதங்களை பார்த்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சரியாக பேசுங்க. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பிஜேபி மிகப்பெரிய அளவில் நம்ம நிறைய ஓட்டு வாங்கணும், நிறைய சீட்டு வாங்கணும். அதுக்கு சீட்டு நிறைய இருந்தால் தான் நமக்கு பர்சன்டேஜ் நிறைய வரும். நம்ம ஆட்சி அதிகாரத்திலையும் நமக்கு பங்கு வேணும். அப்போ நம்ம கூட யார் இணக்கமாக இருக்காங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் யார் கேட்குறாங்க, அப்படி தான் நம்ம கூட்டணி அமைக்க முடியும். அதுக்கான சில ஏற்பாடு பண்ணுறேன். அண்ணாமலை அவர்கள் பற்றி அவர் நான் மாற்றிட்டேன் அப்படின்ன உடனே எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய நட்பு ஓட்டலில் இருக்கிறவங்க, அது பெரிய லெவலும் சரி சின்ன லெவலும் சரி, என்கிட்ட வருத்தம் தெரிவித்தாங்க. ஏங்க அந்த மாதிரி ஒரு மாற்றி விட்டுட்டீங்க திடீர்னு, சரி நீங்கள் சொல்கிறது சில விஷயங்கள் கேட்கலன்றக்காக இப்படியா பண்ணது, எங்ககிட்ட நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, நாங்கள் அண்ணாமலைக்கு சொல்லியிருப்போம்ல, ஏன் இந்த மாதிரி திடுப்புன்னு பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டாங்க. எனக்கே கொஞ்சம் வருத்தமாக போச்சு. நான் யாருக்கும் அப்படி கெடுதல் பண்ணி எனக்கு பழக்கமே இல்லை. இருந்தாலும் அவர் மாற்றி விட்டது, ஒரு யங்ஸ்டரை நம்ம தான் கொண்டு நம்மளே இப்படி மாற்றி விட்டுட்டோமே அப்படின்னு ஒரு வருத்தமாக போச்சு. அதனால் என்ன பண்ணலாம், சரி மறுபடியும் நம்ம செஞ்ச அந்த இதுவை நம்மளே சரி பண்ணுவோம். அதனால் அண்ணாமலைக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்போம். ஆனால் நான் சொல்கிறத கேட்டு அவர் நடக்க தயாராக இருந்தார்னா நம்ம கட்சியோட நன்மைக்காக சில விஷயங்களை முன்னெடுப்போம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை சில ஆட்கள் மூலமாக எடுக்க சொல்லியிருக்கேன். மரியாதைக்குரிய அந்த நபர்கள் கண்டிப்பாக அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. நான் ஏற்கனவே குருமூர்த்தி அண்ணா பற்றியும் நான் ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன். சில விஷயங்கள் நாங்கள் முன்னெடுத்திருக்கோம். அண்ணாமலை அவர்கள் பேசுவார், பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் சில விஷயங்களை சொல்லுவோம், நடக்கும். நயினார் அவர்கள் பேனிக் ஆக வேணாம். உங்கள் கட்சி தலைமை உங்களை விட்டு நாங்கள் உங்களை எதுவும் பண்ண மாட்டோம். நீங்கள் தலைவராக தொடருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் உங்களை போட்டியாக அண்ணாமலை நினைக்க வேண்டாம்.
அது நாங்கள் வேறு விதத்தில் நாங்கள் வேறு மாதிரி அக்கமடேட் பண்ணுவோம். நாங்கள் பார்த்துக்குறோம். அதெல்லாம் அது நாங்கள் சொல்லி தான் உங்களுக்கு கொண்டு வந்தோம் இல்லையா? அண்ணாமலை நீக்கிட்டு உங்களுக்கு கொண்டு வரும்போது, அண்ணாமலை மறுபடியும் கொண்டு வரும்போது உங்களை வந்து எப்படி அக்கமடேட் பண்ணணும், என்ன பண்ணணும், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் வந்து ஒரு விஷயம் நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அதிமுகவுக்கு நம்ம அடங்கியிருக்கணும், அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும், அப்படி கிடையாது. அவங்க கட்சியை அவங்க வேலை செய்கிறாங்க. நம்ம பாஜக கட்சியை வளர்க்குறதுக்கு நம்ம வேலை செய்கிறோம். நம்ம வந்து நிறைய சீட்டு வாங்கணும், நிறைய ஓட்டு வாங்கணும், நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா நம்மளோட கட்சி பணியை நம்ம செய்கிறோம். நம்ம யாரையும் விமர்சனம்லாம் பண்ணலை. அதிமுக அவங்க தரப்பில் அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம வந்து கூட்டணி தர்மத்தை மதித்து தான் இருக்கிறோம். கூட்டணிகள் வந்து நிறைய மாறும். இதை வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும்னு மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களே பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. நமக்கு எது சௌகரியப்படுமோ அந்த கூட்டணி தான் நம்ம வைப்போம். கூட்டணி கணக்குகள் மாறலாம், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதனால் நான் வியூகத்தை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பேன். அது மேலிடத்துக்கு கொடுத்தாச்சு என்னன்றது விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம். ஓரிரு வாரங்களில் அண்ணாமலை அவர்கள் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக பாஜக மாநில தலைவராக வரதான் போகிறாரு. நான் கொண்டு வரதான் போகிறேன். அதற்காக அண்ணாமலைக்காக நயினார் அவர்களே தூக்கி எரிஞ்சிட மாட்டோம் கருவேப்பிலை மாதிரி. நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் தான் தலைவர். நாங்கள் அண்ணாமலை எப்படி நாங்கள் தலைவராக கொண்டு வரோன்றதை நீங்கள் பொறுத்துட்டு பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.